சிவகங்கையில் அடக்கஸ்தலத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் பிணங்களை நாய்கள் கவ்வும் அவல நிலை ஏற்படுவதாக இஸ்லாமிய கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை நேரு பஜார் பகுதியில் செயல்பட்டு வரும் வாலாஜா நவாப் பள்ளிவாசலுக்கு சொந்தமான அடக்கஸ்தலத்தின் சுற்றுச்சுவர் புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கப்பட்டும் ஒரு ஆண்டாக பணிகள் தொடங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து 29ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கடம்ப பவனேஸ்வரர் கோயில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதி குறித்தும் ஆகம விதிப்படி குறித்த நேரத்தில் தீர்த்தவாரி நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது. ஓசூர் தேன்கனிக்கோட்டை அருகே புலிகள் கணக்கெடுக்கும் பணியின் போது காட்டு யானை தாக்கி வன காப்பாளர் படுகாயமடைந்தார். ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புலிகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தேன்கனிக்கோட்டை அடுத்த தடிக்கல் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டு யானை வனத்துறையினரை துரத்தியதாக கூறப்படுகிறது. இதில் தப்பி ஓடியபோது தடுமாறி விழுந்த வனக்காப்பாளர் உத்தரகுமார் என்பவரை யானை பின்பக்க காலால் தாக்கியது. படுகாயமடைந்த அவரை சக வனத்துறையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். உத்தரகுமாருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இரும்பாடி ஊராட்சியில் அரசு மதுபான கடை அருகே அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னதாக பாராக செயல்பட்டு வந்த இடம் தற்போது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அங்கு தனிநபர்கள் மதுபான பாட்டில்கள், தண்ணீர் கப்புகள் உள்ளிட்டவற்றை வைத்து மினி பாராக மது விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. காலையிலேயே ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் மதுபானம் விற்பனை செய்யப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூரில் ஆட்டோவில் தவறவிட்ட 4.5 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 4000 ரூபாய் ரொக்க பணத்தை ஆட்டோ ஓட்டுநர் பரமசிவம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. அம்பத்தூரைச் சேர்ந்த பெண் பயணி சரண்யா தனது நகை, பணம் ஆகியவற்றை ஆட்டோவிலேயே தவறவிட்டுள்ளார். இதனையடுத்து நகைகளை காவல் நிலையத்தில் பத்திரமாக ஒப்படைத்த பரமசிவத்தின் நேர்மையை பாராட்டி அவருக்கு சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை வழங்கி போலீசார் கௌரவித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியக பணிகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து 22 கோடி மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தை வரும் 31ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கலர்பட்டி காளியம்மன் கோவிலில் எருதாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வீரர்கள் வடம் கட்டி இழுக்க அடங்க மறுத்த காளைகள் சீறி பாய்ந்ததை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டிய நிலையில் அதிகாரிகள் மக்களிடம் அனைத்து வசதிகளும் தடையின்றி கிடைப்பதாக எழுதி தரும்படி ஒப்புதல் வாக்குமூலம் கேட்டதாக கூறப்படும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளர் ஒருவர் கொடுத்த வழக்கில் தேயிலை தோட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குமாறு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்தது.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்து ராணுவத்தில் இணைபவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடையநல்லூரில் ராணுவத்தில் ஓய்வு பெற்ற சிவன் மாரி என்பவர் ஜெய் சிவன் என்ற ராணுவ பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறார். இதில் இளைஞர்களுக்கு ராணுவம், போலீஸ் மற்றும் கப்பல் படை போன்ற பணிகளுக்கு செல்ல இலவசமாக பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு மட்டும் ராணுவத்தில் 121 பேர் மற்றும் அக்னிபாத்தில் 280 பேர் தேர்வு செய்யப்பட்டு வழியனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்டோர் பணியில் சேர்ந்துள்ளதாக சிவன் மாரி தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் சேவையானது இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக கல்லார், ஹில்குரோவ் ரயில் நிலையங்கள் இடையே தண்டவாளங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகே மீண்டும் ரயில் சேவை துவங்கும் என சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி இயக்கப்பட்ட ரயில் ஹில்குரோவ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த தேடப்படும் குற்றவாளிகள் 2 திருப்பூரில் கைதாகியுள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 2 பிடித்து போலீசார் விசாரித்த போது குமார் மற்றும் வெண்ணிலா என்பது தெரிய வந்தது. மேலும் கைரேகைகளை வைத்து ஆய்வு செய்த போது பல்வேறு திருட்டு வழக்கில் தொடர்புடையதும் பிடி வாரண்ட் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.